30 லட்சம் ஃபாலோயர்களை கொண்ட ரஷ்யாவின் மிக அழகான பைக்கர் என்று அழைக்கப்படும் டாட்டியானா ஒசோலினா துருக்கியில் நடந்த பயங்கரமான பைக் விபத்தில் உயிரிழந்தார். மோட்டோ தன்யா என்று அவரது ரசிகர்களால் அறியப்பட்ட 38 வயதான ஒசோலினா முகலா என்ற இடத்திலிருந்து போற்றம் செல்லும் வழியில் சிவப்பு நிற BMW பைக்கை ஓட்டிச் சென்றார். ஒசோலினாவின் பைக் கட்டுப்பாட்டை இழந்து மிலாஸ் அருகே ஒரு லாரி மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குழுவினரோடு சென்றபோது மற்றொரு ரைடர் மோட்டோ தன்யாவின் பைக் மீது தற்செயலாக மோதியதாக தெரிகிறது. இதனால் தன்யா திடீரென பிரேக் போட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது கட்டுப்பாட்டை இழந்து லாரி மீது மோதியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். மோட்டோ தன்யா என்று பரவலாக அறியப்படும் ஒசோலினா இன்ஸ்டாகிராமில் 10 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோயர்களையும் யூடியூபில் 20 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோயர்களையும் கொண்ட பிரபலமான பைக் ரைடர் ஆவார். உலகளாவிய மோட்டார் சைக்கிள் சாகசங்களுக்கு பெயர் பெற்ற மோட்டோ தன்யா ரஷ்யாவின் மிக அழகான பைக்கர் என்று அழைக்கப்படுகிறார். அவருக்கு 13 வயதில் மகன் இருக்கிறார். மோட்டோ தன்யா இறந்த சம்பவம் பைக் சாகச பிரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.